Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் பொட்டேட்டோ கறி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரை அடுப்புல வச்சிருக்கோம். இதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திரலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை லவங்கம் சேர்த்துருங்க. அடுத்து நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு நல்லா பொரியட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் சேர்த்துடலாம். இது கூடவே காஷ்மீரி மிளகாய் தூளையும் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடணும். இப்ப தக்காளி போட்டு 5 நிமிஷம் ஆகிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டனை சேர்த்துடலாம். அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்துருங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா சோம்பு, சீரகம், மிளகு, ஒரு 10 முந்திரி, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து முந்திரி உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஆனா முந்திரி சேர்த்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கிரேவி ரொம்ப நல்லா டேஸ்டா வரும். இப்போ இந்த அளவு பதத்துல நம்ம மசாலா அரைச்சாச்சு. இப்போ மட்டன் வந்து மசாலாவோட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து இருக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த தேங்காய், மிளகு, சீரகம் இந்த மசாலாவை வந்து சேர்த்துடலாம். இது கூட 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம் சரி பார்த்துக்கலாம். சரி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையா இருந்துச்சுன்னா நீங்க கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை வந்து மூடிட்டு ஒரு 3 விசில் போல விடுவோம். 3 விசில் விட்டதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா 3 விசில் வந்துருச்சு. நீங்க விசில் வந்த உடனே வந்து குக்கரை ஓபன் பண்ணிடாதீங்க. கொஞ்ச நேரம் அது அந்த ஆவிலேயே இருக்கட்டும். நல்லா விசில் போனதுக்கு அப்புறம் ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் கழிச்சு நீங்க குக்கரை ஓபன் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா ரெடியா இருக்கு. மட்டன் கூட நல்லா வெந்திருக்குது. நார்மலா மட்டன் குழம்பு இல்ல கிரேவி அது மாதிரி வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா மட்டன் தனியா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா செஞ்சு அதுல சேர்ப்பாங்க. ஆனா நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. மசாலா நீங்க ரெடி பண்ணிட்டு அது கூடவே மட்டனை போட்டு வேக வச்சீங்கன்னா அந்த மசாலாவோட கிரேவி எல்லாமே வந்து அந்த மட்டன்ல இறங்கி ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம். இப்ப நல்லா கிளறிட்டு ஒரு விசில் போல வைங்க, போதும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். இப்போ ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு ஒரு விசில் வந்துருச்சு. நல்லா விசில் போயிருச்சு. இப்ப நம்ம குக்கர் ஓபன் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் பொட்டேட்டோ கறி ரெடி ஆயிருச்சு. நீங்கள் இதை வந்து ரைஸு இல்லை சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அப்கமிங் வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும்.